முன்னம் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கக்கூடிய இந்த இரண்டு நாடுகளும் அண்மை காலங்களிலே ஏற்பட்ட முறுகல் மோதல் நிலைகள் காரணமாக இந்த பொருளாதார போர், வரி யுத்தம் இவைகளின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஒரு பெரிய விரிசல் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலே விழுந்திருக்கிறதாக சொல்லுகிறார்கள். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல் தங்கி இருக்க வேண்டுமானால் ஏன் தங்கி இருக்கின்றீர்கள் என்பதை தெரிவிக்க வேண்டிய ஒரு செயற்பாட்டை மேற்கொள்ள வேண்டிய தேவையை அந்த சட்டம் ஏற்படுத்தி இருந்ததால் அது இன்னும் பலவீனமாக்கியது. அதன் பிறகான காலத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்பன, குறிப்பாக அவர் எடுத்த நடவடிக்கைகள் கனடாவை ஐரோப்பாவின் பாலும் ஜப்பான், சவுத் கொரியா மற்றும் சீனாவிடம் இன்னும் நேரடியாக இல்லாவிட்டாலும் சீனா சார்ந்த விவகாரங்களிலும் அந்த சார்பு நிலை ஏற்படுத்துவதற்கு, இந்தியா போன்ற நிலைகளில் சார்பு நிலை ஏற்படுத்துவதற்கும் வழிவகுத்தது. கனடாவும் நேட்டோவை ஆரம்பித்த நாடுகளில் ஒன்று, ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். அதாவது நேட்டோ என்கின்ற அமைப்பை ஆரம்பிப்பதில் அங்கம் வகித்த நாடுகளில் ஒன்றான கனடா இந்த போர் நடவடிக்கைக்கு அமெரிக்கா உதவ வேண்டும் என்ற கோரிக்கையின் பொழுது இப்பொழுது 20 பில்லியன்களுக்கு மேல் உதவி இருக்கின்றது. இராணுவ, பொருளாதார மற்றும் ஏனைய சதுர உதவிகள் அனைத்தையும். இது கனேடியர்களுடைய பணம். இந்த கனேடியர்களுடைய பணம் ஏன் இவ்வாறு செலவழிக்கப்பட்டது என்றால், நேட்டோ என்கின்ற ஒரு அங்கத்துவத்தையும் மற்றது ஒரு உக்ரைன் என்கின்ற நாட்டின் இறையாண்மையும் காப்பாற்றுவதற்காக அமெரிக்கா எடுத்த நடவடிக்கைக்காக இருந்த பொழுதிலும் அதில் கனடா தவிர்க்கப்பட்டதானது நிச்சயமாக அமெரிக்கா செய்த ஒரு பெரிய தவறு. கனடாவை தனக்கான தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான பொருளாதார வளங்கள் குறித்து, வேறு வேறு வழிகள் குறித்து ஒரு பாதை அடைக்கிற போதுதான் வேற எங்கெல்லாம் பாதை இருக்கிறது என்று நாங்கள் தேட ஆரம்பிப்போம். ஆக கனடாவும் அண்மை காலங்களிலே அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. பிரதமர் மாகாணி அவர்கள் கூட அந்த சாரப்பட அந்த கதவுகள் ஏற்கனவே மூடப்பட்டு விட்டது. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்குமான அந்த பொருளாதார உறவு, ஒரு மூடிய பொருளாதாரத்துக்கான கதவு மூடப்பட்டு இப்பொழுது அந்த கதவுகள் வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு நாடுகளை நோக்கி திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஜெர்மனியுடன் இந்த கனிம பொருட்கள் சம்பந்தமான விவகாரம் மற்றும் பிரான்சுடன் ராணுவ உதவிகள் சம்பந்த விவகாரம் மற்றும் ஏனைய பல நாடுகளுடனும் அந்த ஒப்பந்தங்கள் என்பன உறுதியான வகையிலும் அறுதியான வகையிலும் அதேவேளை ஒரு பிரபல்யப்படுத்தப்படாத அல்லது சத்தம் சந்தடி இல்லாமல் சாதாரண நடைமுறைகள் போல செய்யப்படுகின்ற விவகாரங்களில் ஈடுபட்டிருக்கின்றது. ஆனால் இதற்கான வழக்கமாக சமூக அரசியல் பரப்புகளில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் ஆழமாக பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது நாங்கள் இந்த கனடா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான வர்த்தக உறவுகள் குறித்து பேசி, ஆனால் கணிசமான அளவு மாற்றங்கள், கணிசமான அளவு அறிக்கைகளை தொடர்ந்து இரு நாடுகளும் கொடுத்த வண்ணமே இருக்கிறது. மிக குறிப்பாக செப்டம்பர் மாதத்துல இருந்து கனடாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிற பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்திருக்கிற வரி வீதம் என்பது நிறுத்தத்துக்கு வருகிறது. இப்படி புதிதான மாற்றங்கள் மிக ட்ரம்ப் பதவிக்கு வந்த காலத்துல இருந்து தொடர்ச்சியாக இந்த அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான பொருளாதாரமாக இருக்கட்டும், ராஜதந்திர உறவு முறைகளாக இருக்கட்டும், இவைகள் குறித்து வெளிவந்த வண்ணமே இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இருக்கிற பேசு பொருள் என்னவென்றால், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே முன்னம் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கக்கூடிய இந்த இரண்டு நாடுகளும் அண்மை காலங்களிலே ஏற்பட்ட முறுகல் மோதல் நிலைகள் காரணமாக, இந்த பொருளாதார போர், வரி யுத்தம் இவைகளின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஒரு பெரிய விரிசல் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலே விழுந்திருக்கிறதாக சொல்லுகிறார்கள். இது குறித்து நாங்கள் பேச போகிறோம். சுரேஷ் தர்மாவின் இந்த உரையாடலுக்காக இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தர்மா. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த அமெரிக்காவுக்கும் கனடாவுக்குமான உறவு நிலையிலே ஒரு மிகப்பெரிய விரிசல் விழுந்திருக்கிறதாக சொல்லுகிறார்கள். அதற்கான காரணங்களாக அண்மை காலமாக நிகழ்ந்தவை எல்லாவற்றையும் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லுவீர்கள். நிச்சயமாக இந்த விடயத்தில் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து பார்ப்போமாக இருந்தால், இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் வருகையும் இந்த 51வது மாகாணம் என்கின்ற குறியீட்டை கொண்டு வந்த விடயமும்
ஒரு உள ரீதியான பிரிதலை ஏற்படுத்தி கனேடியர்களை அவர்கள் வைத்திருந்த சொத்துக்களை அவர்களை சினோபேர்ட்ஸ் என்பார்கள். அதாவது குளிர்காலத்தில் அவர்கள் தங்குவதற்காக புளோரிடா போன்ற மாகாணங்கள் எல்லாம் இவர்கள் வீடுகளை வைத்திருந்த வீடுகளை எல்லாம் விற்று கனடாவுக்கு திரும்பக்கூடிய நிலையிலும் இவர்களை பல மாறுதல்களை தங்களுடைய வாழ்வியலில் செய்வதாகவும் ஆரம்பித்த அந்த நிகழ்வு பிறகு இந்த பொருளாதார தாக்கங்கள் காரணமாக ஏற்பட்ட இந்த வரி விதிப்பு, சுங்க வரி விதிப்பான இந்த டாரிஃப் வரி என்பது நிச்சயமாக அது ஏற்புடைய அல்ல. உலக ஒழுக்கில் ஏற்புடையது ஒன்றாக அது கருதப்படாத நிலையில் அவ்வாறான ஒரு வரி விதிப்பை மேற்கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் பாவித்த வார்த்தைகள் அல்லது அவர்கள் கனடாவையும் ஏனைய நாடுகளுடன் இணைத்து பார்த்ததான தன்மைகள் போன்றனவெல்லாம் அந்த கனடியர்களிடையே ஒரு கனேடியர்கள் என்ற தேசிய உணர்வையும் தேசியத்திற்கான இறையாண்மைக்கான அல்லது தன்னாதிக்கத்திற்கான தன்னார்வ நிலைகளை எடுப்பதற்காகவும் அந்த பேட்ரியோட்டிசம் எனப்படுகின்ற அதாவது ஒரு நாட்டு பற்று என்பது மக்களிடையே அதிகமானதான தன்மையை அது ஏற்படுத்தியதோடு மறுபக்கமாக அங்கே இவர்கள் கனடியர்கள் விஜயம் செய்கின்ற பொழுது தொலைபேசிகள் போன்றவற்றில் பாவனைகள் அவர்கள் வாட்ஸ்அப் போன்றவற்றில் இருக்கின்ற விடயங்களை கூட பார்க்கலாம் என்கின்ற கருத்தியல் வந்த பொழுது அது அவர்களை ஒரு புறம் தள்ளியதாகவும் அதன் பிறகு இந்த நீண்ட காலம் தங்கி இருக்கின்ற கனேடியர்கள் எதற்காக தங்கி இருக்கின்றார்கள் என்று சொல்வதை ஒரு சட்டம் வலுப்படுத்துகின்றது அல்லது அந்த சட்டத்தின் கீழ் கனேடியர்கள் உட்படுத்துகின்றார்கள். முன்னர் அவ்வாறான நிலை அல்ல. இப்பொழுது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல் தங்கி இருக்க வேண்டுமானால் ஏன் தங்கி இருக்கின்றீர்கள் என்பதை தெரிவிக்க வேண்டிய ஒரு செயற்பாட்டை மேற்கொள்ள வேண்டிய தேவையை அந்த சட்டம் ஏற்படுத்தி இருந்ததால் அது இன்னும் பலவீனமாக்கியது. அதன் பிறகான காலத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்பன குறிப்பாக அவர் எடுத்த நடவடிக்கைகள் கனடாவை ஐரோப்பாவின் பாலும் ஜப்பான், சவுத் கொரியா மற்றும் சீனாவிடம் இன்னும் நேரடியாக இல்லாவிட்டாலும் சீனா சார்ந்த விவகாரங்களிலும் அந்த சார்பு நிலை ஏற்படுத்துவதற்கு இந்தியா போன்ற நாடு நிலைகளில் சார்பு நிலை ஏற்படுத்துவதற்கும் வழிவகுத்தது. அதேவேளை இந்த G7 என்கின்ற மகாநாடு கனடாவில் இடம்பெற்ற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதற்கு வருகை தந்திருந்தாலும் அவசரமாக மீண்டும் திரும்பி செல்வதற்கான ஒரு நிலையை அங்கே அவர்களுக்கு மத்திய கிழக்கில் இடம்பெற்ற போர் ஏற்படுத்தியதாக கூறி முதல் நாளே சென்று விட்ட நிலைமை போன்றவை எல்லாம் அந்த இடைவெளி என்பதை காலமே ஏற்படுத்திய ஒரு விடயமாக அல்லது இந்த பிரபஞ்சமே அதற்கான வழியை வகுத்ததான போன்ற செயற்பாடுகளை நடந்த பொழுதும் இறுதி காலத்தில் இடம்பெற்ற சில சம்பவங்கள் என்பன நிச்சயமாக கனடாவிற்கு ஏமாற்றத்தை கொடுத்ததாக அல்லது கனடா தொடர்பான பார்வையுடைய ராஜதந்திரிகளுக்கும் இந்த உற்று நோக்குனர்களுக்கும் அது ஒரு இந்த பிரிதொரு விளைவை ஏற்படுத்தியதான நிகழ்வாக அமைந்திருந்தது. குறிப்பாக இப்பொழுது செலன்ஸ்கி அவர்களும் இந்த நேட்டோவின் அங்கத்துவ நாடுகளான ஐரோப்பிய தலைவர்களும் அழைக்கப்பட்ட பொழுது கனடா அதில் அழைக்கப்படவில்லை. இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால் கனடாவும் நேட்டோவை ஆரம்பித்த நாடுகளில் ஒன்று, ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். அதாவது நேட்டோ என்கின்ற அமைப்பை ஆரம்பிப்பதில் அங்கம் வகித்த நாடுகளில் ஒன்றான கனடா இந்த போர் நடவடிக்கைக்கு அமெரிக்கா உதவ வேண்டும் என்ற கோரிக்கையின் பொழுது இப்பொழுது 20 பில்லியன்களுக்கு மேல் உதவி இருக்கின்றது. இராணுவ, பொருளாதார மற்றும் ஏனைய சதுர உதவிகள் அனைத்தையும். இது கனேடியர்களுடைய பணம். இந்த கனேடியர்களுடைய பணம் ஏன் இவ்வாறு செலவழிக்கப்பட்டது என்றால் நேட்டோ என்கின்ற ஒரு அங்கத்துவத்தையும் மற்றது ஒரு உக்ரைன் என்கின்ற நாட்டின் இறையாண்மையும் காப்பாற்றுவதற்காக அமெரிக்கா எடுத்த நடவடிக்கைக்காக இருந்த பொழுதிலும் அதில் கனடா தவிர்க்கப்பட்டதானது நிச்சயமாக அமெரிக்கா செய்த ஒரு பெரிய தவறு. ஏனென்று சொன்னால் நேட்டோவின் நாடுகளின் தலைவர்களான ஐரோப்பிய தலைவர்களும் செலன்ஸ்கியும் அழைக்கப்படுகின்ற பொழுது அண்மையில் இருந்து கொண்டு அதைவிட உலகிலேயே 2 நாடுகள் ஒரு வான் பாதுகாப்பு பிரிவை வைத்திருப்பது என்பது அல்லது ஒரு வான் பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் கீழ் செயற்படுவது என்பதை கனடாவும் அமெரிக்காவும் தான் கொண்டிருக்கின்றன. அவ்வாறு உலகில் வேறு எந்த நாடுகளும் கொண்டிருக்கவில்லை. அதைவிட நீண்ட ஒரு பாதை அமைப்பையோ அல்லது நிலத்தொடுகையோ கொண்ட நாடுகளாக இருக்கின்றன. அதற்கு
அதற்கும் மேலாக அமெரிக்காவின் மாகாணமாக ரஷ்யாவின் நன்மையில் உள்ள அலஸ்காவிற்கு செல்வதென்றால் கூட கனடாவின் ஊடாகத்தான் செல்ல வேண்டிய தேவையெல்லாம் இருக்கின்றது. இவ்வாறான நிலையில் இவ்வாறான தவிர்ப்பு நடவடிக்கைகள் என்பன உண்மையிலேயே இவ்வாறான ஒரு பிரிவினரை ஏற்படுத்தி இருந்தாலும் இது சில வேளைகளில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் ஒரு பயப்பிராந்தியத்தை ஏற்படுத்துவதற்காகவும் அல்லது கனேடியர்களை பொருளாதார முடக்கத்திற்கு தள்ளுவதற்கான ஒரு நடவடிக்கையாக இருக்கலாம். நிச்சயமாக அமெரிக்காவினுடைய நோக்கம் அதுவாக இருந்தாலும் இப்பொழுதுதான் கனடா தன்னுடைய திறந்த பொருளாதாரம் குறித்து யோசிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதாவது அண்மையிலே பிரதமர் மாகாணி அவர்கள் கூட சொல்லி இருந்தார், இதுவரைக்கும் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்திருக்கிற அந்த ஒரு மூடிய பொருளாதாரம் மாதிரி, நீயும் நானும் பக்கத்தை வீடு, நான் கொடுக்கிறேன் நீ கொடுக்கிறேன் என்ற மாதிரியாக எங்களுக்குள்ளேயே அவைகளை வைத்துக் கொள்வோம் என்கிற நிலை மாறி அமெரிக்காவினுடைய அந்த திடுமென நிகழ்ந்திருக்கிற அந்த கையறு நிலை மாதிரியான ஒரு ஒரு அணுகுமுறை என்பது கனடாவை தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான பொருளாதார வளங்கள் குறித்து வேறு வேறு வழிகள் குறித்து ஒரு பாதை அடைக்கிற போதுதான் வேற எங்கெல்லாம் பாதை இருக்கிறது என்று நாங்கள் தேட ஆரம்பிப்போம். ஆக கனடாவும் அண்மை காலங்களிலே அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. பிரதமர் மாகாணி அவர்கள் கூட அந்த சாரப்பட அந்த கதவுகள் ஏற்கனவே மூடப்பட்டு விட்டது. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்குமான அந்த பொருளாதார உறவு ஒரு மூடிய பொருளாதாரத்துக்கான கதவு மூடப்பட்டு இப்பொழுது அந்த கதவுகள் வெவ்வேறு திசைகள்ல வெவ்வேறு நாடுகளை நோக்கி திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆக கனடா அமெரிக்கா தவிர்த்து வேறு எந்தெந்த நாடுகளோடெல்லாம் அண்மை காலங்களிலே தன்னுடைய பொருளாதாரத்தை விரைவுபடுத்துவதற்கான ஒப்பந்தங்களை வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறது. ஆமாம், நிச்சயமாக. குறிப்பாக ஜெர்மனியுடன் இந்த கனிம பொருட்கள் சம்பந்தமான விவகாரம் மற்றும் பிரான்சுடன் ராணுவ உதவிகள் சம்பந்த விவகாரம் மற்றும் ஏனைய பல நாடுகளுடனும் அந்த ஒப்பந்தங்கள் என்பன உறுதியான வகையிலும் அறுதியான வகையிலும் அதேவேளை ஒரு அந்த பிரபல்யப்படுத்தப்படாத அல்லது சத்தம் சந்தடி இல்லாமல் சாதாரண நடைமுறைகள் போல செய்யப்படுகின்ற விவகாரங்களில் ஈடுபட்டிருக்கின்றது. ஆனால் இதற்கான கால நீடிப்பு என்பது தேவை என்றால் உடனடியாக எந்த ஒரு வெற்றியையும் சாதித்து விட முடியாது. இந்த விவகாரங்களில் இதற்கான கால நீடிப்பு என்பது குறிப்பாக 1 வருடத்திலிருந்து 2 வருடங்கள் என்பதற்கான ஒரு சிறிய கால இடைவெளியாக இருந்தால் அவ்வாறு இருக்கக்கூடிய நிலைமை என்றால் தயாரிப்பு, முன்னேற்பாடு, அதற்குரிய திட்டமிடல் மற்றும் பொருள் வளங்களுக்கான ஆளணிகளையும் தொழிற்சாலைகளையும் ஆயத்தப்படுத்துதல் போன்ற பல விடயங்களில் அவர்கள் ஈடுபட வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த நிலையில் நிச்சயமாக இது ஒரு அதாவது கனடாவை பொறுத்தவரையில் ஒரு சாதகமான நிலையாக இருந்தாலும் கனடா ஒரு தற்காலிக பொருளாதார வீழ்ச்சிகள் செல்லக்கூடிய நிலையை கூட ஏற்படுத்தக்கூடிய தன்மையை இருக்கின்றது. இப்பொழுது அவர் குறிப்பிடுகின்ற கருத்துக்கள் என்பன மிகவும் பாதகமானவை. குறிப்பாக இப்பொழுது பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இந்த லம்ப், அதாவது மர உற்பத்திகளை எடுப்பது தொடர்பான கருத்தியலை நேற்றோ அல்லது நேற்று முன்தினமோ தனது ட்விட்டர் பதிவில் எடுத்திருந்தார். அது நாட்டின் பாதுகாப்பிற்கு குந்தகமானது என்று. இவ்வாறான ஒரு அதாவது சிந்திக்காத கருத்தியல்களை விதைப்பதன் மூலம் கனடாவின் பொருளாதாரத்திற்கான ஒரு அடிவாங்கலை ஏற்படுத்துவதற்கான நிலையையும் சில வேளைகளில் அவரது உத்தி இவ்வாறு இருக்கலாம் என்றால் இவ்வாறு கனடா பொருளாதார முடக்கத்திற்கு செல்லுமாக இருந்தால் அல்லது கனடாவின் பொருளாதாரம் என்பது முடக்கப்படுமாக இருந்தால் தங்களின் எண்ணமாக இருக்கின்ற அந்த 51வது மாகாணம் சரிவராவிட்டாலும் கனடா தங்களிடம் கையேந்த நிலை வரலாம் என்கின்ற எண்ணம் கூட இருக்கலாம். ஆனால் அவ்வாறான நிலையில் கனடா இல்லை என்றால் கனடா ஒரு பல்லின சூழல் சமூகத்தால் கட்டியமைக்கப்பட்டதாகவும் பல நாடுகளுடனான ஏற்றுமதி இறக்குமதியை ஏற்கனவே கொண்டதாகவும், குறிப்பாக பார்த்தீர்களானால் எங்களுக்குரிய பொருட்களை நாங்களே பெறுவதற்காக அதாவது ஒரு டாபிக்கல் கண்ட்ரி எனப்படுகின்ற ஒரு வெப்ப வலிய கன்றிகளை சேர்ந்த பல வகைகளோ தானிய வகைகளோ அல்லது எந்த பொருட்களைத்தானும் உடனடியாக பெறக்கூடிய சந்தை என்பது ஏற்கனவே திறக்கப்பட்ட ஒரு நாடாகவும், அதே போல மீன் வகை கடல் உணர்வு வகைகளோ அல்லது இறைச்சி வகைகளோ அது நியூசிலாந்தில் இருந்து வருகின்ற ஆடாக இருக்கட்டும் அல்லது வியட்நாமில் இருந்து வருகின்ற நண்டாக இருக்கட்டும் அவ்வாறாக பல சந்தை திறப்புகளை அது தானாக கொண்டிருப்பதற்கான காரணம் இங்கே உள்ள அந்த பல்கலாச்சார சூழ்நிலை அல்லது பல்கலாச்சார கிராமம் என்கின்ற நிலைமை. இன்று கூட குறிப்பாக பார்ப்பீர்களானால் சீன பெரும் அங்காடிகள் என்பன வைத்திருக்கின்ற இந்த மரக்கறி வகைகளோ அல்லது தானிய
தானியங்களோ பசுமையானதாகவும் அல்லது உடனடியாக வருபவை போன்ற தன்மையுடையதாகவும் அந்த சந்தைகள் என்பன பல கரிபியன் நாடுகள் மற்றும் மேற்கிந்திய நாடுகள் மற்றும் தாய்லாந்து, இந்தியா, இலங்கை போன்றவற்றில் எல்லாம் திறக்கப்பட்டு விட்டன. இந்த நிலையில் இவ்வாறான நிலைமை ஒன்று ஏற்படாது. ஆனால் இந்த அமெரிக்காவின் போக்கு என்பது நிச்சயமாக கனடாவை காழ்ப்புணர்வுக்கு உள்ளாக்குவது அல்லது இக்கட்டுக்குள் உள்ளாக்குவது என்ற நிலையில் செல்கின்றது. இது சில வேளைகளில் தற்காலிக பொருளாதார முடக்கம் என்பதை மந்தநிலை அதிகமாகலாம். அதேவேளை வீட்டு சந்தை போன்றவற்றில் ஏற்பட்டிருக்கின்ற மந்தநிலை என்பது தொடர்ந்து செல்வதற்கான வழிவகைகளை எதிர்கலாக்கலாம் போன்ற பல விடயங்கள் தற்பொழுது பரிசீலனைக்கு நாம் முன் உள்ளவையாக இருக்கின்றன. நிச்சயமாக. ஆக இப்படி இருக்க, இன்றைய நாள்ல நாங்கள் பகிர்ந்து கொண்ட செய்தியிலும் கூட வருகிற செப்டம்பரில் இருந்து அ மீண்டும் திருப்பி எடுத்துக் கொள்ளப்பட போகிற, இல்லாவிட்டால் ரத்து செய்யப்பட போகிற இந்த அமெரிக்க, கனடா வரி தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம். எது எது எல்லாம் தொடர்ந்து அமுலிலே இருக்க போகிறது, என்ன விகிதத்திலே அமுலிலே இருக்க போகிறது, எவைகள் எல்லாம் ரத்து செய்யப்பட போகிறது என்கிற விபரத்தை பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக அது குறித்த ஆழமான ஆய்விற்கு செல்லக்கூடிய தன்மையை நாங்கள் இப்பொழுது கொண்டிருக்கவில்லை. ஏனென்றால் இன்றும் அறிவிப்பு வரலாம், நாளையும் அறிவிப்பு வரலாம், எதுவும் மாற்றமடையலாம் என்கின்ற நிலை இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் கனடா ஆனது தனது விட்டுக் கொடுப்பிற்கான நிலைப்பாட்டில் சென்று கொண்டிருக்கின்றது. எனவே மேலதிக வரி விதிப்புகளை விதிப்பதை தவிர்ப்பதை அமெரிக்கா பரிசீலனை செய்யலாம். இன்னும் ஒரு வாரம் என்று கூறுவதை விட இன்னும் ஒரு 5-6 நாட்கள் இருக்கின்றன. அவசர நிலைகளில் எல்லாம் அவர்கள் அந்த மாற்றங்களை ஏற்படுத்துவது என்பது தற்பொழுது நாங்கள் நிமிட கணக்கில் அல்லது மனத்தியால கணக்கில் தான் பார்க்க வேண்டியது ஒழிய நாள் கணக்கில் பார்க்க வேண்டிய நிலைமை இல்லாத அளவிற்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் மற்றும் அறிவிக்கின்ற தளங்களும் மாறிவிட்டன. முன்னர் என்று சொன்னால் ஒரு நாடுகளுக்கு இடையேயான பரிவாங்க அறிவித்தல் என்பது அதற்குரிய இந்த ஒழுங்கமைப்பு புரோட்டோகால்ஸ், டிப்ளோமேட்டிக் புரோட்டோகால்ஸ் ஊடாக ஒன்றில் தூதுவர் ஊடாக அறிவிக்கப்படும், அல்லது அமைச்சருக்கும் இடையிலான தொலைபேசி வாயில் உரையாடல், அல்லது அதிபருக்குமான தொலைபேசி உரையாடல் போன்ற பல அந்த ராஜாங்க வரப்பு முறைகள் இருக்கின்றன. அவையெல்லாம் இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. சமூக வலைத்தளமான ட்விட்டர் எக்ஸ் அல்லது ஏதோ ஒரு சமூக தளத்தில் அவர் எங்கே இருந்து செய்கின்றார் என்று தெரியும். அதிகாலை மலசல கூடத்தில் இருந்தோ அல்லது பிற்பகல் தான் இருக்கின்ற தேநீர் அருந்துகின்ற இடத்தில் இருந்தோ வெளியிடுகின்ற செய்திகள் இன்று உலக செய்திகளாகவும் அது உலகை ஆட்டுவிப்பதாகவும் இருக்கின்றது. இது ஒரு அவல நிலை. ஆனால் இதனையும் கடந்து செல்ல வேண்டிய தேவையில் நாங்கள் இருக்கின்றோம். நிச்சயமாக. ஆனால் பொதுவாகவே எந்த எந்த விடயங்களுக்கான வரி தொடர்ந்து அமுலிலே இருக்க போகுது என்று நினைக்கிறீர்கள்? ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கிற அந்த 25% தொடர்ந்து அமுலிலே இருக்குமா? இல்லாவிட்டால் நீக்கப்படுமா? ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது இந்த உலோகப் பொருள்களுக்கான வரி என்பது தொடர்ந்து நிலைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று. ஆக அந்த அந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டால் கேட்கிற நேயர்களுக்கு இல்லை, கொஞ்சம் இதில் தெளிவா. நிச்சயமாக உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், இதுவரையில் இந்த டாரிஃப் என்கின்ற விவகாரம் இருக்கவில்லை. ம்ஹ்ம். இப்பொழுது வருகின்ற ஒரு விவகாரமாகவும் பல பொருட்கள் என்பன இந்த கனடா, அமெரிக்க, மெக்சிகோ ஒப்பந்தம், யுமெஸ்க் என்கின்ற ஒப்பந்தத்தின் கீழ் பல விடயங்கள் தவிர்க்கப்பட்டனவாகவும் இருக்கின்றன. எனவே இந்த வரி விதிப்பு என்பது நடைமுறைக்கு குறிப்பாக இந்த பெரும் பொருளாதார நடவடிக்கைகளில் உள்ள உருக்கு, செம்பு, கனிம பொருட்கள் போன்றவற்றிற்கான வரிகள் என்பன நிச்சயமா, மற்றது அந்த மரப்பொருட்கள் போன்றவை. இப்பொழுது பல பொருட்களும் இந்த வரி விதிப்பில் ஈடுபடாமல் தவிர்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அது ஏற்கனவே கொண்டிருக்கின்ற அடுத்த வருடம் காலாவதியாக போகின்ற ஒப்பந்தம் என்பது கொண்டிருக்கின்றது. எனவே கனடாவிற்கும் புதிது, அமெரிக்காவிற்கும் புதிது. பல பொருட்களின் பட்டியல்கள் என்பன சில உலகில் பட்டியல்களில் இடம்பெறாமல் கூட விடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இந்த மக்களின் நாளாந்த வாழ்வை ஒத்த பொருட்கள். எனவே அவையெல்லாம் இனி வருகின்ற நாட்களில் தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். என்றால் இது ஒரு புதிய நடைமுறை. இந்த வரி விதிப்பு என்பது இல்லாதபடியால் வரி செலுத்துகின்றவர்களின் தொகை கூட இல்லை. இப்பொழுது ஒரு வரி என்று வரப்போகின்ற பொழுதுதான் அதனுடைய செலுத்துனர்கள் கூட அங்கே முகம் காட்டப் போகின்றார்கள். அவ்வாறு வருகின்ற பொழுதுதான் அதன் தாக்கம் எவ்வாறு இருக்கும், அல்லது எவ்வளவு பொருட்கள் செல்கின்றன போன்ற விவரங்கள் எல்லாம் தெரியும். எனவே இதன் தொடர்பாக நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்பதுதான் ஒரு அழகியலாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.
நிச்சயமாக. ஆக எதிர்வருகிற நாட்களிலே தொடர்ச்சியாக வெவ்வேறு விதமான அப்டேட்ஸ்கள் எங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் அதைப் பற்றியும் உரையாடலாம். இன்னும் காத்திரமாக, இன்னும் ஆழமாக. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா இந்த உரையாடலில் இணைந்தமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.